ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6 மாதத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு செர்லக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம சிறுதானியங்களை வச்சு பண்ண போகிறோம். இந்த செர்லக் செய்கிறதுக்கு 1 கப்பு திணை எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப்பு ராகி, கோதுமை ரெண்டும் எடுத்திருக்கேன். இந்த 3 தானியத்தையும் தனித்தனியாக நல்லா 2 முறை கழுவி காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 முறை கழுவி இந்த 3ஐயும் நான் காய வச்சுருக்கேன். காய வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதே போல் இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த 3 பொருட்களையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். முதல்ல ராகியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். 5 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வறுபடணும். நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஒவ்வொரு ராகியாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம வேறொரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கோதுமையை சேர்த்திக்கலாம். கோதுமையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். 5 நிமிஷம் அதே போல் மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம சிறுதானியங்களை கொடுத்துட்ருக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டும் பிடிக்கும். பெரியவங்களானாலும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து கொடுக்காம விட்டுட்டு பெருசான உடனே அவங்கள சாப்பிடுன்னு சொல்லி நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. கோதுமையில் ஃபைபர் கண்டென்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக ஜீரணம் ஆகிரும். கோதுமையும் நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்தது மெயின் இன்க்ரீடியன்ஸான திணை சேர்த்துக்கலாம். திணை ஒரு 3 நிமிஷம் வறுபட்டால் போதும். ஏன்னா அது திணை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வறுபட்டுரும். அதுவும் பொரிஞ்சு வந்தோன்னா அதையும் நம்ம கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. கலரும் நல்லா மாறிடுச்சு. இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். இதை கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த 3ஐயும் நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பவுடராக. இந்த 3 பொருட்களையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு காற்று புகாத பாத்திரத்தில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். தேவைப்படும் போது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்து கூலாக காய்ச்சி நான் கொடுத்துருவேன். இந்த கூழ் காய்ச்சறக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்ததும் நம்ம பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. அதில் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் பவுடர் சேர்த்துறேன். ஏற்கனவே எல்லா பொருட்களையும் வறுத்து அரைச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். தேவையான அளவு உப்பு, நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு இந்த 3ல் ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். நான் உப்பு தான் சேர்த்துறேன். நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த மாதிரி சிறுதானியங்களில் நம்ம கூழ் காய்ச்சி கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கூழ் ரெடி ஆகிடுச்சு. இது இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் வெதுவெதுப்பான சூட்டில் குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பேபிஸ்க்கான செர்லக் பல வகை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேபிஸ்க்கான ஃபுட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.